மீனில் எப்போவும் மசாலா போட்டு தானே குழம்பு வைக்கிறோம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மசாலாவே போடாமல் ஒரு குழம்பு செஞ்சுருக்கேன். இது யார் ஊரில் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது செய்ய ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் போட்டு அப்படியே கையால் சுற்றி அரைச்சி எடுத்தாச்சு. இது அப்படியே மீன் மேலே போட்டு லைட்டாக சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். மண் சட்டியில் செஞ்சால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி வச்சாச்சு. அதில் தேங்காய் எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டுட்டு அது கூடவே சில பல ஐட்டம் போட்டேன். வீடியோ ஆன் பண்ணாமல் பராக்கு பார்த்துட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டேன். இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு வதக்கிட்டு அது கூடவே தக்காளி மஞ்சத்தூள் உப்பு மாங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். அது கூடவே செகண்டாக ஒரு தேங்காய் பால் எடுப்போம்ல அதையும் ஊற்றி கொதித்ததும் மீனையும் டைரெக்டாக போட்டாச்சு. அது வேகிற கேப்பில் சைடில் கொஞ்சமாக ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டேன். அப்போ தானே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். மீன் நல்லா வெந்ததும் திக்கான தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தக்காளி மல்லி இலை கொஞ்சமாக கோகோனட் ஆயிலையும் மேலே ஊற்றினா நல்லா கமன்னு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் மீன் மொய்லி ரெடி. ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். டேஸ்ட்டு செம்மையாக வந்துருந்துச்சு. உங்கள் வீட்டில் புதுசாக ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா என்கரேஜ் பண்ணுவாங்களா இல்லைனா இது எதுக்கு செஞ்சேன்னு சொல்லிட்டு மூஞ்சை காட்டுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக செஞ்சாச்சு, ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு.